பற்றியே சிந்தித்து மக்களுக்காகவே உழைத்து மக்களுக்காகவே போராடி மறைந்திருக்கிறார் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை நான் முதல் பார்த்தது அப்போல்லாம் நான் சும்மா சின்ன சின்ன வேடங்கள் தான் நடிச்சிருக்கேன். அப்போது ஒரு ஊருக்கு அவுட்டோர் போயிருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஹோட்டலில் ரூம் போடுறேன். அப்போ இந்த மாதிரி தோழர்கள்லாம் போகும்போது நான் கேட்டேன், யார் என்ன இங்கே இவ்வளோ இதுவாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஐயா இருக்காங்க அப்படின்னு. நான் போனேன், நேராக ரூமுக்கு போனேன். அங்கே தடுக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ யார் நீங்கள் என்ன ஏது யாரும் தடுக்கலை கொள்ளலை. போகணும் ஐயாவை பாருங்கள் அப்படின்னு. நாங்கள் போனாக்க ஐயா எளிமையின் அப்படி ஒரு உருவம். பார்த்த உடனே வாங்க அப்படின்னாங்க. இருக்கும் அது ஒரு 20-22 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ ஐயாவை பார்த்துட்டு நான் இந்த மாதிரியா என் பேர் பாஸ்கர், நான் இந்த வேஷம்லாம் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படியா அப்படின்னாங்க. நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு வேஷ்டி, ஒரு அந்த தச்சு போட்ட ஒரு பனியன், அதுதான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவும் அப்படி தான் போடுவாங்க. நான் உடனே எங்கள் அப்பாவோட பேர் சொல்லி, நான் முத்துப்பேட்டை ஆரம்ப செய்யோட பையன்ப்பா நீ ஐயா அப்படின்னு. அப்படியா, அப்பா எனக்கு நல்லா தெரியும், நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்க அப்படின்னா. ஒரு துளியும் இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு சிறிதளவும் அந்த எண்ணமோ அந்த சிந்தையோ அந்த கர்வமோ இல்லாமல் அவ்வளவு சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் பொழுது அவங்கள பார்த்தேன். அப்போ கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனில் ஐயாவை பார்க்கும்பொழுது போயிட்டு, ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னேன். நான் அப்படியே நின்ன பக்கத்தில் கையை பிடிச்சி உட்கார வச்சு என் கையை பிடிச்சிக்கிட்டு விட்டுங்க அப்படின்னா. இவ்வளோ ஒரு எளிமை. சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து மக்களுக்காக போராடி கொண்டிருந்த அந்த போராட்ட முறைக்கு மாற்று கட்சியினர் கூட அவரை பற்றி எந்த விதமான ஒரு தவறான ஒரு இதுவும் கருத்தும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தூய்மையான ஒரு வாழ்வை வாழ்ந்துவிட்டு ஐயா அவர்கள் நம்ம எல்லாரையும் புரிஞ்சிருக்கிறாங்க. ஐயா மாதிரி உள்ளவர்கள்லாம் 1000 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாருடைய மனதில் இருந்தாலும் இயற்கை அதற்கு உழைக்காது. ஆனால் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி, பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஐயா அவர்கள் மக்களுக்காக போராடி சரித்திரமாயிருக்காங்க. இந்த மாதிரி தலைவர்கள் வரணும், மக்களுக்காக போராடணும். பொது வாழ்வில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாகவும் ஒரு ஆசானாகவும் வாழ்ந்து அர்த்தமான வாழ்க்கை வாழ்ந்து நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து மறைந்திருக்கிறார், அமரராக இருக்கிறார். அவருக்கு நம் எல்லோருடைய சார்பாக என்னுடைய செவ்வணம். ஆர்என்கே என்று எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற அருமை தோழர் நல்லகன் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருக்கும் எனக்கும் இருந்த அந்த தொடர்பு, அவர் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த தோழர் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், அங்கு ஒரு காலையில் ஒருவர் கையில் பணப்பையுடன் இறங்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்போது கூட வந்த ஒருத்தர், இவ்வளவு பணத்தை கையில் வச்சுருக்கீங்களே, நீங்கள் ஒரு ரிக்ஷாவில் போகலாம்ல அப்படின்னு. இல்லை, இது எங்கள் தோழர்கள் வசூல் பண்ணி கொடுத்த பணம், அதை நான் எடுத்து ரிக்ஷா வண்டிக்கு பயன்படுத்தக்கூடாது, அதனால் நான் நடந்தே என்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் தோழர் வா. ஜீவானந்தம். அவருடைய வழியில் வந்த தோழர் நல்லகண்ணு அவருக்கு கொடுத்த அந்த 1 கோடி ரூபாய் நிதியை மீண்டும் கட்சிக்கே கொடுத்தது. இது வளர்ந்து வருகின்ற அரசியலில் ஈடுபட இருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடம். நானும் தோழர் நல்லகண்ணு, தோழர் என் வரதராஜன் ஆகிய மூவரும் தேனியில் ஒரு மத நல்லிணக்க விழாவுக்கு கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்தோம். அப்பொழுது நான் தேனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து
அங்கே போய் நம்ம ஆட்டோவில் இறங்கினா நம்மளை தப்பாக நினைப்பாங்க, ஒரு மாதிரி கீழ்த்தரமாக நினைப்பாங்கன்ட்டு ஒரு காரை புக் பண்ணி அந்த காரில் நான் வந்துட்டு இருந்தேன். அப்போ வழியில் நடந்து வந்துட்டு இருந்தார் தோழர் நல்லகண்ணும் தோழர் என் வரதராஜன். அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம ஒரு பெரிய பட்டிமன்ற நடுவர், நம்ம காரில் போய் இறங்கினா தான் நமக்கு மரியாதை. ஆனால் அத்தனை ஆண்டுகள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட வீரர்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் தேனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு நடந்தே வந்துருந்தாங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி எளிமையாக இருக்கணும், ஒரு மேடைக்கு போனால் முன் வரிசையில் உட்காரணும், ஒரு பெரிய பெரிய வசதியான வாழ்க்கையை வாழணும், ஒரு காரில் தான் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை எனக்கு முறியடிச்சு, வாழ்க்கையில் எப்பயுமே எளிமையாக இருங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தி தோழர் நல்லகண்ணன் அவர் வாழ்க்கையில் 101 ஆண்டுகள் வாழ்ந்து தன்னுடைய உடலையும் கடைசியாக மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சொந்த ரத்தத்தையும், அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு அற்புதமான தலைவர். அவர் தலைவர் அல்ல, எல்லோருக்குமான தோழர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தோழரின் இழப்பு இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவரை இழந்து வாடும் அவருடைய கட்சியினுடைய தோழர்கள் குடும்பத்தார் வாழ்ந்த இறங்கி தோழர் அவருடைய வாழ்க்கை அவர் மடமாக இருந்தார். அவர் எல்லோருக்கும் ஒரு பாடமாக நல்லகண்ணைய மாதிரி ஒரு தலைவர், ரொம்ப அரிய தலைவர். மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக இறங்கி நின்று சட்ட போராட்டம் வரைக்கும் செஞ்சு அதுக்கான தீர்வுகள் கொண்டு வந்த தலைவர். விவசாய மக்களுக்கு ஒடுக்குமுறை இருக்கிற இடத்துலையும் நேராக போய் நின்று போராடுறதுக்கு இந்த மாதிரி தலைவர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இருந்தாங்கன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. 101 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறார். தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம, பணத்தை பெருசாக மதிக்காம, எல்லாத்தையுமே மக்கள் நலனுக்காகவே கொடுக்குற ஒரு தலைவர்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது. அவரோட இழப்பு தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. குடும்பத்தார் தெரிவிச்சு எளிமையான ஒரு அரசியல்வாதி, நேர்மையான ஒரு அரசியல்வாதி, எளிமையான ஒரு அரசியல்வாதி. அவருடைய பேரிழப்பு என்பது உண்மையான தூய்மையான அரசியலுக்கு உண்மையிலேயே எல்லோருமே வருந்தக்கூடிய ஒரு துக்க நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அவரை போல எளிமையானவரை ராஜ்யத்தில் பூஜ்ஜியத்தை காண்பவர் அவர், பூஜ்ஜியத்தில் அமைந்தால் ராஜ்யத்தை ஆள்பவர் எங்களுடைய. அடுத்தடுத்த தேர்தல் வாக்குறுதி அவர் எதை வேணாலும் தேர்தல் நேரத்தில் அறிவிச்சிட்டு போற பழக்கம் அவருக்கு. ஆனால் அறிவித்ததையெல்லாம் நிறைவேற்றுகிற பழக்கம் தான் எங்களுக்கு. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் 10,000 அவர் 15,000 கூட அறிவிப்பாரு. டெல்லியில் என்ன நடந்துச்சு, அறிவிச்சாங்க, கொடுத்தாங்க, ஒரு மாதம், அடுத்தடுத்து நிறுத்திட்டாங்க. அது போல தான் எடப்பாடி. அவர் ஆட்சிக்கு வர முடியாது, அதனால அவர் தரவும் முடியாது. அதனால 1 லட்சம் ரூபா அறிவிக்கலாம், ஏன் 10,000 ரூபா அறிவிச்சாருங்கிறதா எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவரால் கொடுக்க முடியாது, அவர் ஆட்சிக்கு வரவும் முடியாது. தொடர்ந்து காங்கிரஸ் சோடகர் காங்கிரஸ் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. ஆனா திமுக எங்களுடைய பேசுறது அதெல்லாம் எங்களுடைய ராகுல் காந்தியும் எங்களுடைய தலைவர் தளபதியும் பேசுவதுதான் முடிவு, அதுதான் இறுதி. அதில் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் அகில இந்தியாவிலேயே எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவரும் இந்த அளவுக்கு மற்ற தன்னுடைய தோழமை கட்சிகளை அனுசரித்து அரவணைத்து சென்றதாக ஒரு வரலாறு கிடையாது. அந்த புதிய வரலாறை கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழக அரசியல் வரலாற்றிலே உருவாக்கி கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். எனவே நிச்சயமாக அவர் எந்த காலத்திலும் தன்னை விட்டு எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற நல்ல குணம்தான் எங்கள் தலைவரிடத்தில் இருக்கிறது. விட்டுக் கொடுப்பவர் கெட்டுப் போவதில்லை என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப எந்த காலத்திலும் அவருக்கு கெடுதல் வராது. இன்னும் தொடர்பு போனால் திராவிட மாடல் ஆட்சி 3ம் தொடரும். புதிய கட்சிகள் இந்த தேர்தலுக்கு வந்திருக்காங்க, இதனால தாக்கத்தை ஏற்படும். எங்களுக்கு இன்னும் பலத்தை, எங்களுடைய சக்தியை, பலத்தை அதிகரித்திருக்கிறது. புதுசா கட்சி தொடங்குறவங்களை பத்தி எல்லாம் கவலை இல்லை, அதெல்லாம் புது கட்சி. அவங்களுக்கு தேர்தல் வேலைகளை என்னன்னு முதல்ல பூத் கமிட்டி போட்டு கத்துக்கணும்.
அனுப்புறாங்கன்னு பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு எங்களுடைய நிலைமை இல்லை. ஆனால் பேசியவர்களுடைய நிலைமை அப்படி இருக்கலாம். ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. யார் வருவாங்கன்னு கதவை திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யார் டீ குடிக்க வரவங்களாம் கூப்பிட்டு வச்சு பேச வேண்டிய அவசியம் திமுக கூட்டணிக்கு இல்லை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஓபிஎஸ் கூட வர போறாரு. யார் வேண்டுமென்றாலும் வரலாம். இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை. Yesterday we lost a great life, a model of sacrifice, tyagam, humility, total commitment to the working class and the people, and somebody who had a wonderful temperament, very congenial, respectful to all, and an example of great dignity in politics. And throughout his life, he started from the student days, gave up everything, and I have known him for many decades. And while we mourn a great loss, we can also celebrate a great life. Comrade Nallakannu lived with great integrity, humility, and the response, the reactions all over were, speak to that. And some of the most moving photographs are Comrade Nallakannu and Comrade Shankaraya. I've seen those photos, one holding the other's hands. Although they were in two different parties, their bond was unbreakable, and that's one of the great photographs I've seen. We mourn his life, but we also celebrate his sacrifice, his dedication, and the great qualities that he embodied. தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எல்லாருக்கும். விடுதலை போராட்டத்தில் ஆரம்பித்து ஸ்கூலில் இருக்கும்பொழுது அவர் அர்ப்பணித்து கொண்டு இந்த இயக்கத்துக்கு, கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு எல்லா ஒரு ஹியூமிலிட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நல்ல டெம்பரமெண்ட், அவரோட பழகிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லலாம். அவர் எல்லாரோடையும் நல்ல டிக்னிட்டியோடு பழகுவார். எல்லாரும் அவர் அட்மையர் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் லைஃபே இருந்தது. அதனால் அவருடைய மறைவு நமக்கு ஒரு பெரிய இழப்பாக, லாஸாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய தியாகத்தையும் அவருடைய கமிட்மெண்ட்டையும் நம்ம ஒரு செலிப்ரேட் பண்ண அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறோம். அதனால் வருத்தம், அதே நேரத்தில் நமக்கு ஒரு பெருமை இருக்கிறது. இந்த மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காருன்னு. தோழர் சங்கரையாவும் அவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு போகிறார். ஒருத்தர் இன்னொரு கையை பிடிச்சிட்டு, அவரும் 100 வயசுக்கு மேலே, இவரோட 1 வயசு பெரியவர் அவர். அதனால் அது ஒரு மறக்க முடியாத அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் அது. பார்த்து பாய்ந்தோடும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் திருவைகுண்டம் பெரும்பத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் 1925 டிசம்பர் 26 பிறந்த ஈடு இணையற்ற வாழ்நாள் போராளி, தியாகத்தின் இமயமாம் நகைசால் தமிழர், சின்னஞ்சிறு பிராயத்தில் மாணவனாக வெள்ளையனே வெளியேறு ஆகஸ்ட் புரட்சி இயக்கத்தில் மாணவர்களை திரட்டி போராடி தனது 18ஆம் வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு கிளை செயலாளர் முதல் தமிழ்நாடு மாநில செயலாளர், அகில இந்திய அளவிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய
நிர்வாக பொறுப்பாளர் எனும் விதத்தில் செங்கொடி ஏந்திய லட்சிய கனலாக, சமரசமற்ற போராளியாக அவர் நடத்திய அந்த துன்பமும் துயரமும் நிறைந்த அடக்குமுறை எதிர்கொண்ட வாழ்க்கையில் 7 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். 2 ஆண்டு காலம் அவர் தலைமறைவு வாழ்க்கை நடத்திய போது ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் அவரை கண்டுபிடித்து கைது செய்து ஒரு குன்றின் சரிவிலே கொண்டு போய் நிறுத்தி சகிக்க முடியாத, நாம் கற்பனை செய்ய முடியாத சித்திரவதைகளை செய்தனர். அனைத்தையும் தாங்கிக் கொண்டார். அலறவில்லை, கூச்சலிடவில்லை, போதும் என்று சொல்லவில்லை. அது உச்சக்கட்டமாகத்தான் அந்த தாமிரபரணி ஆற்றங்கரை தெற்கு சீமைக்கே உரியவர்களினுடைய அடையாளமாக அடர்ந்த முறுக்கு மீசை அந்த அண்ணன் நல்லகண்ணுவனுடைய முகத்தில் இருந்ததை கண்டு சகிக்காத அந்த கொடிய விலங்குகளை விட மோசமான மனம் படைத்த காவல்துறையினர் அந்த மீசையினுடைய ஒவ்வொரு ரோமத்தையும் பிடுங்கி அதிலே கொண்டாட்டம் நடத்தினார்கள். அவர் வாயாலேயே இதனிடத்திலே சொல்லியிருக்கிறார் எப்படி நடந்தது என்று. சிறை வாழ்க்கையை தவ வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்ட அண்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய அனைத்து போராட்டங்களில் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய, பாட்டாளி வர்க்கத்தினுடைய உரிமை கொடியை உயர்த்தி நடத்திய அத்தனை போராட்டங்களிலும் பங்கேற்றதோடு அவருக்கு பெண் கொடுத்த மாமனார் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி சீமையில் நடக்கக்கூடாத சாதிக்கலவரம் உண்டு. அவரது மாமனார் படுகொலை படுத்திருந்த இடத்திலேயே படுகொலை செய்யப்பட்ட போது அங்கு சென்று மாமனாரின் பூத உடலுக்கு பக்கத்தில் போய் நிற்காமல் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருந்த நெல்லை மாவட்டத்தின் பிரிதொரு பகுதியிலே போராட்டத்திலே போய் கலந்து கொண்டவர். அவர் தலை சிறந்த படிப்பாளி. எந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பேசுவதானாலும் அதற்கான அந்த பொருளுக்கான ஆதாரங்களை எத்தனை நூல்கள் உண்டோ அத்தனையும் படித்து சின்ன 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 குறிப்புகளாக வைத்துக் கொண்டு அதை பார்த்து பேசாமல் அனைவரையும் திகைக்க வைக்க விதத்திலே அவரது உரை அமையும். சுதந்திர தமிழீழ விடுதலைக்கு தமிழீழ விடுதலை புலிகள் கொடூரமான இனப்படுகொலையை எதிர்கொள்ள நேர்ந்த காலத்தில் 2008 அக்டோபர் 2ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய உண்ணாநிலை அறப்போர் நடத்தியதில் கலந்து கொண்டது மட்டுமல்ல, அந்த ஈழத்து இனப்படுகொலையை கண்டித்து தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் நடைபெற்ற கண்டன கூட்டங்கள், உண்ணாநிலை போராட்டங்கள் அனைத்திலும் அண்ணன் நல்லகண்ணு கலந்து கொண்டார். அவர் புரட்சியாளர். புரட்சி என்ற சொல்லுக்கு இலக்கணமாகவே வாழ்ந்தவர். அவர் நெஞ்சில் ஈழத்தில் தமிழனுக்கு தமிழ்நாடு கிடைக்கட்டும் என்ற பேராசை இருந்தது. களத்தில் என்ற புலிகள் மீது அவருக்கு பெரிய மரியாதை இருந்தது. அதை நான் பக்கத்தில் இருந்து அறிந்தவன். அவருடைய உடல் நலனிலே அக்கறை கொண்டு என் எளிய இல்லத்துக்கு, என் கலிங்கப்பட்டி கிராமத்துக்கு 3 முறை வந்த அண்ணன் நல்லகண்ணு அவர்கள், என்னை பெற்ற தாய், அவருக்கு என்ன விதமான உணவில் எதை தவிர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் அந்த கட்சி முக்கியஸ்தர்களிடம் நாங்கள் தெரிந்து கொண்டு அந்த விதத்திலே உணவு படைத்து வீட்டிலேயே நீண்ட நேரம் அவர் இருந்து எவ்வளவு ஒரு ஆறுதலை தந்தார் என்பதும், அவர் 8 வயதில் தாமிரபரணி ஆற்றங்கரையிலே கட்டப்பட்டிருந்த
பால திறப்பு விழாவில் கலெக்டரும் ஜில்லா போர்டு தலைவரும் இருக்கிற அந்த கூட்டத்தில் ஒரு ஓரமாக நிற்பதை அந்த புதுக்குடியில் இருக்கக்கூடிய தேநீர் கடை உரிமையாளர் இந்த போட்டோவிலே இந்த ஓரத்திலே இருக்கிற பையன் யார் தெரியுமா? நம்ம தலைவர் நல்ல கண்ணு என்று சொன்னார். அந்த புகைப்படத்துக்கு பிரதி எடுத்துக்கொண்டு போய் என் கிராமத்து வீட்டில் வைத்திருக்கிறேன். 8 வயது நல்லகண்ணு அரைக்கால் சட்டை போட்ட மாணவனாக அதிலே நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு மரணம் இல்லை, நல்லகண்ணுவுக்கு மரணம் இல்லை. நல்லகண்ணு என்கின்ற அந்த மாபெரும் புரட்சியாளனுக்கு, வாழ்நாள் போராளிக்கு அவர் காலத்தை கடந்து வாழ்கிறார். செங்கொடி தூக்கும் தோழர்களுடைய உள்ளங்களிலும் வாழ்கிறார். இந்த இன்ப தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காப்பதற்கான போராட்டங்களில், ஆற்று மணலை பாதுகாக்கின்ற போராட்டங்களில், சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற போராட்டங்களில் அவர் தவறாது பங்கெடுத்துக் கொண்டார். அப்படி முன்னின்று செங்கொடி பட்டாளத்தை வழிநடத்தி செல்வதற்கு அவர் இல்லை என்றாலும் தோழமைக்குரிய செங்கொடி வீரர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய காம்ரேடுகள் ஒவ்வொரு போராட்ட களத்துக்கு போகும்போதும் அதில் முன்னால் நின்று அண்ணன் நல்லகண்ணு வழிநடத்தி செல்கிறார் என்று மானசீகமாக நினைத்து அவரை நெஞ்சிலே நிறுத்தி, அதுவே ஒரு ஊக்கத்தை தரும், உந்துதலை தரும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைகாலா செங்கொடிக்கு வீர வணக்கம் செலுத்துகிற தோழர்கள் உள்ளத்தில் மங்காது மறையாது என்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற பிரகாச ஒளியாக அவர் காலத்தையும் கடந்து வாழ்கிறார் என்பதால் தான் யமன் கூட அவரிடத்திலே போராடித்தான் பார்த்தான். அவரை எளிதிலே வீழ்த்த முடியவில்லை. ஒவ்வொரு போராட்டத்திலும் அவர் மீண்டு இல்லத்துக்கு வந்தார். அந்த ஜீவ மரண போராட்டத்தில் அவர் மறைவதற்கு முதல் நாள் அரசு மருத்துவமனையிலே மருத்துவர்கள் உயர்ந்த சிகிச்சை தந்தார்கள். கண்ணாடி வைக்கப்பட்டிருக்க இடத்துக்குள்ளே சாய்ந்து படுத்திருந்த நம் தகைசால் தமிழருக்கு பக்கத்தில் அவரது புதல்வி நின்று கொண்டிருந்தார். நான் அந்த கண்ணாடிக்கு வெளியில் இருந்தவாறு அண்ணன் நல்லகண்ணு அவர்களை பார்த்து இருகரம் கூப்பி வணங்கியவாறு மனதுக்குள், அண்ணரே, நீங்கள் விடைபெற்று செல்ல இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவி இன்னும் சில மணி நேரங்களிலேயோ பல மணி நேரங்களிலேயோ அடங்கலாம். உங்கள் உயிர் பறவை பிறந்து போகலாம். ஆனால் இந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை செய்வதெல்லாம், உங்களுக்கு இருந்த அந்த உறுதி எனக்கு வேண்டும். உங்களுக்கு இருந்த சமரசமில்லாத லட்சிய தாகம் எனக்கு வேண்டும். எத்தனை தோல்விகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், ஏன் இடி சொல் ஏளன சொல் ஒருவேளை என்னை சூழ்ந்தாலும் அதை நெஞ்சுறுதியோடு தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை அண்ணன் எனக்கு தர வேண்டும் என்றுதான் நான் பிரார்த்தனை செய்தேன். அவருக்கு அரசு மரியாதை, அந்த அரசு மரியாதைக்கு இதனால் மரியாதை. தகைசால் தமிழர் அந்த பதவிக்கு இவரால் மரியாதை. இன்னும் அவருக்கு என்னென்ன சிறப்புகள் செய்ய வேண்டுமோ அதனை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என் ஆருயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களிடம் கலந்து ஆலோசித்து செய்வார். அப்படி செய்யக்கூடிய மனப்பாங்கோடு இருக்கிறார். அண்ணன் நல்லகண்ணுவினுடைய இந்த பிரிவில் வந்து கண்ணீர் சிந்தி மலர்களை சூட்டி அவருக்காக புரட்சி முழக்கம் எழுப்ப எத்தனை 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 கட்சிகள், இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, பொது நலனில் அக்கறை கொண்டவர்கள்,
அத்தனை பேரும் இந்த மனிதனுடைய மேனியை காணத்தான் வருகிறார்கள். மறைகிற போதும் என் உடலை மண்ணுக்குள்ளே புதைக்காதீர்கள், என் உடலை சிதையிலே வைத்து விறகு நெருப்பு மூட்டி எரிக்காதீர்கள், இந்த உடலின் அவயவங்கள் மரணத்தோடு போராடுகிற மற்ற நோயாளிகளுக்கு பயன்படட்டும் என்ற உன்னதமான குறிக்கோளோடு தன் மேனியை அரசு மருத்துவமனைக்கே ஒப்படைத்து விட்டார். மரணத்திலும் கூட தன் புகழ் கொடியை உயர்த்தி விட்டார். மறக்க மாட்டோம். என்னை பொறுத்தவற்றில் அண்ணன் நல்லக்கண்ணு அவர்களை மறுகால் குறிச்சியிலே காவல்துறையினர் உள்ளே புகுந்து அப்பாவி இளைஞனை சுட்டுக் கொண்டதை கண்டித்து தாலுகா அலுவலகத்துக்கு எதிரே நான் 1000 பேரோடு உண்ணாவிரதம் இருந்த போது சென்னையிலே இருந்து விருந்தோடி வந்து அந்த உண்ணாவிரத பந்தலில் அவர் உடல் நலம் கெட்டிருந்த நிலையிலும் உட்கார்ந்து மாலை 6 மணி வரையிலும் எத்தனை செய்திகளை சொன்னார். இந்த தென்னாட்டு போர்க்களங்களை சொன்னார். அந்த போராட்ட களங்களின் தலநாயகர்கள் யார் யார் என்பதை எல்லாம் சொன்னார். எனக்கு தெரியாத செய்திகளை சொன்னார். அவரிடத்திலே இருக்கக்கூடிய 2 புத்தகங்களை இவரிடம் கொடுத்து விட்டார். ஒரு மிகப்பெரிய படிப்பாளி, மிகப்பெரிய லட்சியவாதி, மிகப்பெரிய போராட்ட தலநாயகன். அரசியலுக்கு இன்றைக்கு யார் வந்தாலும் சரி, இனி யார் வந்தாலும் சரி, அவர்கள் எடுத்துக்காட்டாக வழிகாட்டும் ஞான தந்தையாக மனதிலே கருதி பின்பற்ற வேண்டிய தலைவன் தான் அண்ணன் நல்லக்கண்ணு அவர்கள். எளிமையின் சிகரம், நேர்மையின் சிகரம், பாட்டாளி வர்க்கத்தினுடைய உரிமைக்கு கொடியேந்தி முழக்கம் இடுவதிலே சிகரம், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடியலுக்காக ஏங்கிய உள்ளம், சாதி மறுப்பு போராட்டங்களை முன்னின்று நடத்திய தீரர், அனைத்து பிரச்சனைகளிலும் தமிழக நிலையை காப்பாற்றுவதற்கும் இந்திய உபகண்டத்தினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் மதச்சார்பின்மையை நிலைநாட்டுவதற்கும் சாதி பிணக்குகள் அடியோடு அகல்வதற்கும் சமத்துவம் தழைப்பதற்கும் சமூக நீதி மலர்வதற்கும் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவிலே சொன்னாரே, you have nothing to lose but your chains. அடிமை விலங்குகளை தவிர நீங்கள் எதையும் இழக்கப் போவதில்லை என்பதை ஆழமாக நெஞ்சிலே பதிய வைத்துக் கொண்டு தன் மொத்த வாழ்க்கையையும் லட்சியத்துக்காகவும் ஏற்றுக்கொண்ட இயக்கத்துக்காகவுமே அர்ப்பணித்த ஒழுக்க சீலர், உத்தமர், அம்மாமனிதன், வாழ்நாள் போராளி, எங்கள் நெஞ்சத்தில் அணையாத தீபமாக ஒளி வீசிக்கொண்டே இருப்பார். அவருக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவரது குடும்பத்தினருக்கு எல்லோரும் புரட்சி, அந்த குடும்பத்தில் எல்லோரும் செங்கொடி வீரர்கள் தான், எல்லோரும் அண்ணன் பாதையில் நடக்கிறவர்கள் தான். அந்த குடும்பத்தினருக்கு, உற்றார் உறவினருக்கு, உறவினர்கள் என்பவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான். அத்தனை பேருக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளுக்கும், வீர செங்கொடி ஏந்திடும் காம்ரேடுகளுக்கும் நான் கண்ணீர் அஞ்சலியை வீர வணக்கத்துடன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நீடு வாழ்க அண்ணன் நல்லகண்ணு அவர்களுடைய கீர்த்தியும் புகழும். நான் ஓமந்தூரார் அவரை பார்க்கல, அறிஞர் அண்ணாவை பார்க்கல, காமராஜரை பார்க்கல, கக்கன் அவர்களை பார்க்கல. அவர் எல்லாரையும் சேர்த்து நல்லக்கண்ணு இடத்துல நான் பார்த்தேன். ஒரு நல்லவராக, நேர்மையாக, எளிமையாக இருந்தால் மதிப்பு மரியாதையும் தானாக வருவங்களுக்கு நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. பெரிய ஆத்மா தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு என்னுடைய வீரவணக்கம். நன்றி.